நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. வணக்கம், நான் உமா ஸ்ரீனிவாசன். கண்ணதாசன் கைமனுக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பட்டாணியும் பன்னீரும் வச்சு ஒரு பொரியல். இது நான் எங்கள் அம்மாவோட தங்கச்சி புள்ள கூட்டினாங்க. அந்த விசேஷத்துக்கு போகும்போது அது ஒரு 15-20 வருஷம் இருக்குங்க. அந்த விசேஷத்துக்கு போகும்போது அங்கே ஒரு சமயக்காரர் இந்த மாதிரி பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது. இதாக வாங்கி வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. அது இப்போ எனக்கு அந்த தோணுச்சு. இவ்வளோ நாள் பண்ணாமல் விட்டமேன்னு தோணுச்சு. சரி, இப்போ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா வந்தது. அதுவே மாதிரி அந்த பொரியல் இப்போ உங்களுக்காக பண்ணலான்னு நினச்சேன். அதுக்காக தேவையான பொருள் இப்போ நான் சொல்கிறேங்க. பன்னீருங்க, ஒரு பன்னீர் ஃபுல்லாக இந்த மாதிரி திருகி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெருசாக இந்த திருகிறது 2 விதமாக இருக்கும். ஒன்று மெலிசாக சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும். அதில் பெருசாக இருக்கிறதுல இதை திருகி வச்சுக்கோங்க. பட்டாணி ஒரு 1/2 கப்பு. நீங்கள் இது வேணால் ஃபுல் கப்பு பட்டாணியை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நான் 100 கிராம் தான் போட்டிருக்கேன். நீங்கள் 200 கிராம் வேணாலும் பட்டாணி போடலாம். சர்க்கரை ஒரு 1/2 ஸ்பூனு, கருவேப்பிலை கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன், வெங்காயம் 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் கூட இல்லைங்க. கரம் மசாலா தூள், இஞ்சி பொடியாக சின்ன பீஸ் இஞ்சி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். கரம் மசாலா இஞ்சியும் அது. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகு சீரக தூள் இது மட்டும் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. முதல் வெங்காயத்தை போட்டுடலாம். எதுக்காக வெங்காயம் போடுறோன்னா எந்த மசாலா போட்டாலும் கீழே மசாலாவாக போட்டிங்கன்னா ஒட்டிக்கும். வெங்காயத்தை போட்டு மசாலா போட்டிங்கன்னா ரொம்ப ஒட்டாது உங்களுக்கு. இந்த வெங்காயத்தை வதக்கிட்டு இருக்கும் போதே இந்த பாருங்கள், இஞ்சி கரம் மசாலா தூள் எவ்வளோ கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கரம் மசாலா தூள் ரொம்ப போட்டுறாதீங்க, அப்புறம் ரொம்ப வாசனை ஜாஸ்தியாக வந்துடும், நல்லா இருக்காது அதுக்கு. இது கொஞ்சம் நல்லா வதக்கணும். இதில் மிளகாத்தூங்க, மிளகாத்தூள் வேணுன்னா போட்டுக்கலாம், வேண்டானாலும் நீங்கள் விட்டுடலாம். ஏன்னா மிளகு சீரகத்தூள் காரத்தை கொடுக்கும் உங்களுக்கு. இதில் பட்டாணி, இப்போ இந்த பட்டாணியில் கொஞ்சம் சுகர் நெல்பணும். 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் சுகரு. எதனால் சுகர்னால் அந்த பட்டாணி உப்புனா கூட சப்புன்னு தான் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், உப்பில் வேக வச்சு பார்த்தீங்கன்னா கூட அவ்வளோ ஒரு டேஸ்ட் ரொம்ப இதில் கொடுக்காது. ஆனால் அதை சர்க்கரையை போட்டிங்கன்னா சர்க்கரை இழுத்து உப்பும் சர்க்கரையும் அந்த டேஸ்ட் பட்டாணி ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே பட்டாணியில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு பாருங்கள். இந்த பட்டாணி வேகிற வரைக்கும் இப்போ வதங்கணும். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், இதுலேயே இந்த எண்ணெயிலே வதங்கிடும் அந்த பட்டாணி. இப்போ இந்த பட்டாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது வெந்துருச்சு பாருங்கள், எண்ணெயிலே வெந்துருங்க. இது ஒரு 5 நிமிஷம் இப்படி கிளறிட்டே இருந்தீங்கன்னா எண்ணெயிலே வெந்துடும் இது. இப்போ இதில் மிளகு சீரக பவுடர் உங்களுக்கு இன்னும் கம்மி பண்ணனாலும் பண்ணிக்கலாம், ஜாஸ்தி பண்ணிக்கணுனாலும் பண்ணிக்கலாங்க மிளகு சீரக பவுடரு. இப்போ இதில் திருகி வச்ச பன்னீர், திருகி வைக்கும்போது அதை பெருசாக திருகி வைக்கும்போது கிண்ணத்தில் வச்சிடாதீங்க. திருகி எடுத்து கிண்ணத்தில் வச்சிடாதீங்க. எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து போய் ஒரு மாதிரி எடுத்து போடும்போது நல்லா இருக்காது. பிளேட்டில் திருகி வச்சிங்கன்னா அப்படி படந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்கும். பன்னீர் அப்படியே உதிரியாகவே இருக்கும். இங்கே பாருங்கள், முடிஞ்சிருச்சுங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான் இதோட வேலை. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பட்டாணி பண்ணி பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் இன்னொரு வித்தியாசமும் பண்ணிக்கலாம். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற சமயத்தில் இதே மாதிரி வெங்காயம், பட்டாணி, நான் சொன்ன மசாலா பொருள் எல்லாம் போட்டு முட்டையை உடச்சி ஊற்றி இதே மாதிரி கிண்டிருக்கு. இதே மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவே முட்டை போட்டு
பண்ணிடலாம், முட்டை போட்டுக்கிடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அது மாதிரியும் பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து இதில் நீங்கள் உங்கள் இஷ்டம் தாங்க. வெங்காயம் இன்னும் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம், பட்டாணி ஜாஸ்தியாக போட்டுக்கலாம், பன்னீரை கம்மியாக போட்டு வெங்காயம் பட்டாணியும் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். அப்படி போட்டிங்கன்னா அது வேறு மாதிரி டேஸ்ட் வரும். இதுலேயே வந்து டேஸ்ட் நம்ம மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம் நம்ம இஷ்டப்படி. எப்படின்னா வந்து பன்னீர், பட்டாணி, வெங்காயம், இதில் வெங்காயம் பட்டாணியும் ஜாஸ்தி போட்டு பன்னீர் கம்மியாக போட்டிங்கன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி வெங்காய டேஸ்ட் நல்லா இருக்கும். அது ஒரு மாதிரி டாமினேட் பண்ணுறோம், வெங்காய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். அதுலேயே கொஞ்சம் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். அது குழந்தைங்க சாப்பிட முடியாது, அதனால் போட முடியல. ஏன்னா குழந்தைங்க வந்து சாப்பிடும்போது பச்சை மிளகா வாயில் பட்டுச்சுன்னா வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் பச்சை மிளகா வேணால் அவாய்ட் பண்ணிடலாம். இதே வந்து நான் சொல்கிறேன், பன்னீரை வேணாலும் ஜாஸ்தி போட்டுக்கலாம், இல்லை பட்டாணி வெங்காயம் வேணாலும் நீங்கள் ஜாஸ்தி போட்டு உங்கள் ஐடியா அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பண்ண கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.